நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து பரிபூரணமாக எங்களை ஆசீர்வதித்து போஷிக்கிறவரே மக்கள் நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. என்னுடைய கைகளின் பிரயாசத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. என்னுடைய கைகளின் பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு, கடன் பிரச்சனைகளுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டியோ போகாதபடிக்கு, எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.